என்னோட கேரக்டர் உங்களுக்கு இல்லைல்ல, உங்களோட கேரக்டர் இன்னொருத்தருக்கு இல்லைல்ல. அப்போது ஒரு கேரக்டரும் வந்து இங்கே ட்ரேடிங்கில் பை செல்லு பண்ணும்போது அந்த கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் இந்த சார்ட்ஸ். ஒருத்தரும் பை செல் எப்படி பண்ணுவாங்க, அவங்களோட கேரக்டர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் அக்ரெசிவாக பண்ணுவார், ஒருத்தர் கன்சர்வேட்டிவாக பண்ணுவார், ஒருத்தர் ட்ரேட் எடுக்க பயப்படுவார், இன்னொருத்தர் ட்ரேடு எடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும்னா சார்ட்டில் வந்து ரெப்ரசென்ட் ஆகும். அதை யார் டாமினேட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கிரிப்ட் பர்டிகுலர் லட்சே கரன்சினா அந்த கரன்சியில் யார் டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்களோட கேரக்டர் வந்து இங்கே பிரதிபலிக்கும். அதுதான் இந்த கேரக்டர் அனாலிசிஸ். இப்போ இந்த கேரக்டர் அனாலிசிஸில் நீங்கள் ஒரு எந்த கரன்சியோ இல்லை எதில் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபுல்லாக முதல்ல கேரக்டர் அனலைஸ் பண்ணணும். அப்போ அந்த கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணணும்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் இதோட கேரக்டர் என்னன்றதை கற்றுக்கணும். அப்போது அந்த கேரக்டர் என்ன, அதோட சார்ட் எப்படி மூவ் ஆகுன்றதுக்கு ஒரு சர்டன் மெத்தட்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோன்னா நமக்கு ஓரளவுக்கு சார்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 by 1 நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் நார்மலாக மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரைஸ் வந்து மேலே ஏறி இருக்கு, கீழே இறங்கி இருக்கு, திரும்பி மேலே ஏறி இருக்கு, திரும்பி கீழே இறங்கி இருக்கு, ரைட்டா? ஆனால் இப்போ இதுலேயே நம்ம டெக்னிக்கலாக யூஸ் பண்ணோம்னா தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த ட்ரெண்ட் லைன்ன்றது ஜஸ்ட் ஒரு லைன் தான். ஆனால் இந்த லைனை எங்கே யூஸ் பண்ணுறோமோ அப்போ சார்ட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கிடைக்க போகுது. இப்போ இதே லைனை நான் எடுத்து இப்போ இப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இப்படி போயிட்டு இருந்த மார்க்கெட்டு நமக்கு இதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சது, ஏதோ மேலே போச்சு, கீழே வந்துச்சு, மேலே வந்தது, கீழே வந்தது, மேலே வந்தது, கீழே வந்தது. ஆனால் இப்போ இந்த கோடை போட்ட பிறகு என்ன உங்களுக்கு தெரியுது, மார்க்கெட் மேலே போச்சு, இந்த கோடையும் திருப்பி நான் அடுத்த லைனையும் கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக இழுத்தனா மார்க்கெட் என்ன ஆச்சு எனக்கு இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைனும் செகண்ட் மார்க்கெட்டிங்கை ஹிட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்குல்ல, இதையும் நான் என்ன பண்ணிட்டேன், கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கனெக்ட் பண்ணதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, அடுத்த வாட்டி மார்க்கெட்டு திருப்பி அதே லைனை டச் பண்ணும்போது என்ன ஆச்சு, மார்க்கெட் கீழே வந்துச்சு. திருப்பி அதே மார்க்கெட் மறுபடியும் அங்கே டச் பண்ணும்போது கீழே வந்துச்சு. இது ஏன் வந்துச்சுன்னா அங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்கு.